மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயங்கொண்டம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமாவாசையை முன்னிட்டு பத்திரப்பதிவு அதிகம் நடைபெறும். இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஹேமசித்ரா தலைமையிலான அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சார் பதிவாளர் மற்றும் உதவியாளர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் இவர்களிடமிருந்து கணக்கில் வராத 1500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அரிஸ்டோ பப்ளிக் பள்ளியில் 7 நொடியில் 1330 திருக்குறளை 1330 மாணவர்கள் கூறும் நிகழ்ச்சியில் திருக்குறளை கூறி மாணவர்கள் சாதனை படைத்தனர். கடலூர் கம்மியம்பேட்டை அரிஸ்டோ பப்ளிக் பள்ளியின் தமிழ்துறை சார்பில் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து 1330 திருக்குறளை 1330 மாணவர்கள் ஒரே நேரத்தில் கூறும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 7 நொடியில் 1330 திருக்குறளை 1330 மாணவர்கள் ஒரே நேரத்தில் கூறி சாதனை நிகழ்த்தினர். நிகழ்ச்சிக்கு கடலூர் அரிஸ்டோ பப்ளிக் பள்ளி தாளாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். இதில் சாதனை புத்தகத்தின் செயலர் கலைவாணி, உலக சாதனையாளர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கல் இறக்க அனுமதி கோரி வரும் 30ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பொள்ளாச்சியில் தியாகிகள் தினம் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அச்சங்கத்தின் மாநில தலைவர் AS பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நிரந்தர ஆதார விலை வழங்க சட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், கல் இறக்க அனுமதி கோரி வரும் 30ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். ஆர்ம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆர்ம்ஸ்ட்ராங் சென்னையில் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இந்நிலையில் ஆர்ம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறை அருகே சேந்தங்குடி பகுதியில் நீலப்புலிகள் இயக்கத்தினர் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனால் மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து போராட்டத்தை இளைஞர்கள் கைவிட மறுத்த நிலையில் ஒரு சிலரை காவல்துறையினர் கடுமையாக தாக்கி கைது செய்ய அழைத்து சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலில் ஆனி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று நள்ளிரவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று அமாவாசையொட்டி உற்சவர் அங்காள பரமேஸ்வரி காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 10:30 மணி அளவில் உற்சவர் அங்காளம்மனை பூசாரிகள் தோளில் ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வந்து உற்சவத்தில் அமர வைத்து பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாட ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அங்காளம்மனை வழிபட்டனர். சத்துணவு திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட சமூக தணிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஓமலூரில் சத்துணவு அமைப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிகளில் தமிழக அரசின் சத்துணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது.
சத்துணவு திட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சத்துணவு மையங்களில் 100 நாள் வேலை திட்ட ஊழியர்கள் சமூக தணிக்கையை செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சத்துணவு ஊழியர்களும் அமைப்பாளர்களும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சமூக தணிக்கையை கைவிட கோரி ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து சத்துணவு அமைப்பாளர்களும் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சத்துணவு ஊழியர்கள் சமூக தணிக்கையை கைவிட வேண்டும் என்றும் அரசு துறை தணிக்கையே போதுமானது பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பெங்கல் பஜாரில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார். இதனை அறிந்த கட்சி தொண்டர்கள் ஆங்காங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பெங்கல் பஜார் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டனம் தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரசம் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.